இந்தியா ட்ரிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. பூனைக்குட்டியெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கீங்களா? இங்கே பாருங்கள். வீட்டுக்கு வந்ததுலேருந்து விட்டு போகவே இல்லை, பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறாங்க. கண்ணுக்குட்டி அம்மாவை ரொம்ப இந்த சைடு வால் ஆடுது, தெரியுதா? தெரியா? அம்மா மிஸ் பண்ணியா? அச்சு விழுந்துடாத. நீ மிஸ் பண்ணியா அம்மாவை? ஆமாவா? 2 பேரும் மிஸ் பண்ணீங்களா அம்மாவை? இப்போ நான் எதுக்கு ஃப்ரிட்ஜை காட்டுறேன்னா, இந்தியாவுக்கு போயிட்டு வந்து ஃப்ரிட்ஜு துடைக்கிறதுக்கு கரெக்டான டைம். ஏன்னா நம்ம இந்தியா போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜு காலி பண்ணி வச்சுட்டு போவோமா. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், எம்டியாக இருக்கும், அவ்வளோவா திங்ஸே இருக்காது. எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம துடைக்கிறதுக்கு அலுப்பு போடுவோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா போயிட்டு வந்தோடனே நான் பண்ணுற வேலை வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா காலியாக இருக்குமா, ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு எல்லாத்தையும் எடுத்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வைப்பேன். இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த 3 ட்ரா போடுறதுக்குள்ளே வீடே போயிடுச்சு. மறந்துட்டேன், எடுக்க தெரிஞ்சுது, வைக்க தெரியல. சூப்பரா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து நாங்கள் வந்த அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை வந்து அரிசி உளுந்து போட போடுறது தான், இட்லி தோசைக்காக. மாவெல்லாம் காலி பண்ணிட்டு போயிருப்போமா. இட்லி தோசை இல்லைன்னா கை கால் ஓடாது. அதனால் வந்த அன்றைக்கி மொதல் வேலையாக இட்லி தோசைக்கு வந்து மாவு ஊற போட்டுருவோம்.
நாளைக்கு காலையில் வேலை இதை அரைச்சி வச்சுனா தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா சாதம், ரசம் அண்ட் கொஞ்சம் சிக்கன் குழம்பு மாதிரி. யாருக்கு வந்து ட்ராவலுக்கு அப்புறம் இந்த ரச சாதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். யூஸ்வலி நான் வந்து இது மாதிரி லாங் ட்ராவல் இன்றைக்கி வந்து ஆக்சுவலி மோர் தென் 20 ஹவர்ஸ் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்தோம். இங்கே செம்ம டயர்டு, கண்ணெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே தூக்கம் தள்ளுது. ஓரளவு வேலை முடிச்சு வச்சுருக்கேன். இப்போ சாப்பிட்டுட்டு எப்படியும் வந்து நம்மளுக்கு ஜெட்லேக்கில் வந்து 2 மணி 3 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும். இன்னும் பெட்டிலாம் எடுத்து வைக்கல, பெட்டிலாம் அப்படியே இருக்குது, என்னால் எடுத்து வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் டிவி பார்த்துட்டு போய் படுத்துருவேன். அப்புறம் ஒரு 3 மணிக்கா எழுந்திரிச்சு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். கிராசரிலாம் ஒன்றும் வாங்கலை, அப்படியே இருந்ததை வச்சேன். யூஸ்வலி வந்து மீன் தான் வாங்குவேன். மீன் கடை வந்து போக முடியல, அதனால் பக்கத்துலேயே சிக்கன் கடை இருந்தது. அதனால் ஏதோ ஒன்று அப்படி சொல்லிட்டு சிக்கனும் ரச சாதம் சூப்பராக இருக்கும்ல. நல்லாயிருக்கு. ஃப்ளைட்டில் அப்படியே உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரசம் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலி ட்ராவல் முடிச்சிட்டும் நல்ல ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும் ரச சாதம் சாப்பிட்டா, குழம்புலாம் சாப்பிட்றத விட. இந்தியாவிலேருந்து திரும்பி வர்றது வந்து ஒரு சோகம். ஆல்ரெடி இதில் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சு வீடை ஏற கட்டுறதுக்குள்ளே அடுத்தது ஒரு 3-4 நாள் ஆகும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்தா நம்மளுக்கு ஏற்றபடி வீடை செட் பண்ணால் தான் நம்மளுக்கு பிடிக்கும். இல்லைன்னா அங்கே எங்கே பெட்டி எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ்ஸு ஸ்நாக்ஸு அப்படின்னு அங்கங்கே ஏதாவது ஒன்று கிடக்கும். எல்லாத்தையும் அது ஷெல்ஃபில் வச்சதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பேக்கிங்லேருந்து தேடி தோண்டி 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அதிர்ஷ்டம். அப்புறம் இருட்டு கிடையாது. எனக்கு அல்வா இது ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும் இது. இது வந்து அந்த நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் அங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, எங்களுக்கு ஃபேவரட் கடை. சிப்ஸு அதெல்லாம் விற்பாங்க, அது எனக்கு பேர் தெரியல. அங்கே வந்து இந்த அதிர்ஷ்டம் வாங்கினேன். ஒன்று வந்து அங்கேயே இந்தியாவிலே பிரித்து சாப்பிட்டு பார்த்தாச்சு, செம்ம சூப்பராக இருந்தது. அதனால் இன்னொன்று நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இதுதான் டெசர்ட் இப்போது. நல்லா இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். அந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலேயே ஒரு சிப்ஸ் கடை இருக்கும், அங்கே அதிரசம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, திகட்டாமல் நல்லா இருக்குது. குட் நைட். குட் மார்னிங். இது நெக்ஸ்ட் டே மார்னிங். சும்மா கார்டன் பார்க்கலான்னு வந்தேன். இந்த பாருங்கள், கேப்சிகம் காய்ச்சிருக்கு, தெரியுதா? கேப்சிகம் இதில் பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு செடி, அதில் அவ்வளோ சில்லிஸ் காய்ச்சிருக்குது. இந்த செடியில் ஒரு கேப்சிகம் காய்ச்சிருக்குது. மாதுளை சூப்பர். காலையிலேருந்து செம வேலை. இது நெக்ஸ்ட் டே. இவ்வளோ பெட்டி வந்து காலி பண்ணி வச்சேன். இந்த ஒரு பெட்டியில் மட்டும் ட்ரெஸ் இருக்குது, அது மேலே எடுத்துகிட்டு போகணும். கீரை உருவுனா வந்து பக்கத்தில் இப்படி உட்காந்துக்குவாங்க 2 பேரும், இந்த தண்டு கூட விளையாடுறதுக்கு. மெஜாரிட்டி சம்மர் வந்து இந்தியாவிலேயே போயிடுச்சு. சரி, கொஞ்சம் சீடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், கீரை விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அட்லீஸ்ட் அது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு கீரை சீட் போட போகிறேன்.
ப்ளூட்டோ வா உள்ளே போகலாம் வா முடியா 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 முடியாங்க இப்போ பாருங்க எப்படி உள்ளே வரணும் ப்ளூட்டோ போ உள்ளே போ போ வா ஓடு 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 ஓடுங்க உள்ளே ஓடு குட் பாய் மணி பிளான்ட் பாருங்க விட்டுட்டு போனது மாடியிலேருந்து கீழே வரையில் இருக்குது மாடியிலேருந்து இது ஸ்டெப்ஸ் வரையில் இருக்குது பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே திங்ஸ் இருக்குது பட்டு பொறுமையாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து லன்ச் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை சிக்கன் 65 அப்புறம் வந்து பட்டர் சிக்கன் சப்பாத்தி காய் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது அதனால் வெண்டைக்காய் பண்ணுறேன் நான் இன்றைக்கி என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காய் அதனால் சரி இன்றைக்கி வந்து ஆக்சுவலி ஒரு பார்ட்டி இருக்குது பார்ட்டின்னா எங்கள் பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்விம்மிங் பூல் பார்ட்டி வச்சுருக்குறாங்க ஆனால் அது கண்டிப்பாக எடுக்க விட மாட்டாங்க பட் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது சின்ன சின்ன கிளிப்ஸ்னு எடுக்க முடிஞ்சால் எடுக்க ஓகேங்களா செம்ம வெயில் வெளியில் செம்ம ஹாட்டாக இருக்குது அதனால் எல்லோரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து கேதர் பண்ண போகிறாங்க அதுக்கு கொஞ்சம் நான் ஸ்நாக்ஸு கொஞ்சம் லைட்டாக சமையல் இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் பார்க்கலாம் எப்படி போகுது பார்ட்டின்னு இன்றைக்கி இது சிம்பிளான வெண்டைக்காய் ஃப்ரை தான் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் பூண்டு வெண்டைக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கேரட்டு அதுக்கப்புறம் தூள் எல்லாம் மிளகாய் தூள் உப்பு மஞ்சத்தூள் அவ்வளோதான் இது நல்லா டார்க்கானோன்னு இறக்கிடுவேன் அவ்வளோதான் இங்கே வந்து பட்டர் சிக்கனுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அவ்வளோதான் ஆமாம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைக்கிறதுக்காக வதக்கிட்டுருக்கேன் வெண்டைக்காய் ஃப்ரை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இதில் வேணும்னா தேங்காய் பூ போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் போடல அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கனுக்கு வந்து எல்லாம் வதக்கி வச்சுட்டேன் ஆறுனோன்னு மிக்சியில் போட்டு எடுக்கணும் பார்ட்டிக்கு வந்து தண்ணி ஃபில் பண்ணுறதுக்காக எவ்வளோ பெரிய ட்ரம் பேரல் இல்லை வெளியில் வந்து செம்ம ஹாட்டாக இருக்குது அதனால் வந்து இது ஃபுல்லாக முக்கால்வாசி ஐஸ் போட்டுட்டு மேலே தண்ணி ஊற்றிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஐயோ ஐயோ சூப்பராக இருக்கு என்னடா அதிர்ச்சியாக பார்க்குற என்ன பண்ணுறான் அண்ணா 65 ஆல்மோஸ்ட் டன்னு ஒரு ஃப்ரூட் பவுல் பண்ணுறோம் ஏன்னா வெயிலாக இருக்குது அப்படிங்கிறதுனால வாட்டர் மெலன் அடுத்து கட் பண்ணணும் கொஞ்சம் மாங்காய் ஸ்ட்ராபெரி இருக்குது எல்லாம் ரெடி பண்ணுறேன்
இவ்வளோ பெரிய கியூபா போடவா? ஓகேவா? சூப்பராக இருக்கு. புளிச்சதுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் சாப்பிட்டு. ஓகேவா? இந்த வாட்டர் மிலனை நான் கட் பண்ணிட்டேன், ஜெயிச்சிட்டேன். கத்தி பாருங்க, ஐயோ பெரிய கத்தி. எப்படி கட் பண்ணுறது? போட வரேன்டா. இப்படி கட் பண்ணிக்குவா, நடுவில் கட் பண்ணிக்குவா ஃபஸ்ட்டு. அந்த கத்தியோடைய பெருசு சொன்னு, அது பெருசு, அதோட ஒர்க் ஆகுதுமா? ட்ரை பண்ணலாம். இது நல்லா வெட்டுண்டி. இது சி அடடடடடா, எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாரு. வாவ். இந்த கத்தி வந்து செம்ம கத்தி இது. சரி, இனிமேல் நான் வந்து கட் பண்ணி பவுலில் போகிறேன். இரு வெயிட். இது டேஸ்ட்டு, மாம்பழம்லாம் டேஸ்ட்டு பார்த்தேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு தானே. நான் தான் செலக்ட் பண்ணேன். நல்லா இருக்குது. சூப்பர்மா. ரெண்டாவது பீஸும் நல்லா இருக்கு. சிக்கன் 65 முடிச்சிட்டேன், அவ்வளோதான். இனிமேல் வாட்டர் மிலனை கட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் பேக் பண்ணிவிட்டு நான் ஸ்விம்மிங் பூல் எடுத்துகிட்டு போகணும். இது நிறைய வாட்டர் மிலன் தான் போதும்ல? வாட்டர் மிலன் சாப்பிடுவாங்க.